கொலை. தமிழ்நாட்டில் காலையில் எழுந்த உடனே எந்த நியூஸ் பேப்பர் ஓபன் பண்ணாலும், எந்த டிவி சேனல் ஓபன் பண்ணாலும் நம்ம பார்க்கக்கூடிய மேஜர் செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா கொலையா தான் இருக்கு. தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல இந்த கொலைகள் நடந்துட்டு தான் இருக்கு. இதற்கான காரணங்கள் என்ன, எங்க அதிகமா நடக்குது, கொலைகளை குறைப்பதற்கான வழிகள் என்ன, அதை பற்றி விரிவா பேசுவதற்கு முன்னால நம்மளுடைய பேனல் மெம்பர்ஸ் உங்களுக்கு எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். மிஸ்டர் சித்தண்ணன் ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர், மிஸ்டர் சுபா சார்ல்ஸ் சைக்காட்ரிஸ்ட், மிஸ்டர் அருண் டேட்டா ரிசர்ச்சர், மிஸ்டர் ராமசுவாமி ரிட்டையர்ட் டீச்சர். ஒவ்வொரு குற்ற சம்பவங்களை பற்றியும் நம்ம விரிவா பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த வாரம் பார்க்கக்கூடிய இந்த கொலை குற்ற சம்பவங்கள் பற்றி மக்கள் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். மர்டர் அதிகமா சென்னை தான். இப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்துல அதிகமான கொலைகள் கடலூர் ஏரி ஓரமோ ஆட்டு ஓரமோ வெட்டி போட்டுறாங்க. திருச்சி மதுரை அங்கெல்லாம் நிறைய அதிகமா நடக்குது. கொலை சம்பவங்கிறது 58 வழக்குகள் பதிவாகி இருக்கிறது. சத்தியமங்கலம் தேனி அங்கெல்லாம் கொலை நடக்குது. இப்ப ராஜபாளையத்துல ஒரு 5 மாசத்துக்குள்ள நடந்த கொலைகள் எல்லாமே பணத்துக்காக நடத்தப்பட்ட கொலையா தான் தெரியுதுங்க. முழுக்க பணம் பணம் பணம். தமிழ்நாட்டுல கொலை அதிகம் நடக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரலையும் விழுப்புரம் மாவட்டம் தான் சொல்லுவான். தமிழ்நாட்டுல கொலைகள் அதிகமா நடக்குது மதுரை இந்த சைடு தெற்கு சைடு தான் அதிகமா நடக்குது. விழுப்புரம், கடலூர், சிதம்பரம் அந்த மாதிரி ஏரியாவில் அதிகமா கொலைகள் நடக்குது. ஏன் அந்த அதிகமா அவங்க அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொன்னா, வேலை வெட்டி இல்லாம சும்மா சுத்திட்டு 4-5 மொட்டை பசங்களை கூப்பிட்டு உட்காடுறது, ஒரு பிரிட்ஜ் இல்ல பிளாட்ஃபார்ம் அந்த மாதிரி ஆனா உட்காந்துரு. சின்ன பசங்க தான் அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. பழைய ஆளுங்க இருந்தவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒதுக்கிட்டாங்க. சின்ன பசங்க தான் ஒரு ஃபேஷனுக்காகவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பசங்க. சென்னையில கிடையாது, பட் கோவை, சேலம் இந்த மாதிரி ஏரியால ஆல்மோஸ்ட் நடந்துட்டு இருக்கு. சென்னை ஃபுல்லா தாங்க இருக்கு. பேப்பரை பிரிச்சாலே இன்னைக்கு கொலை தான் நிறைய இருக்கு. பரவாயில்ல, தமிழ்நாட்டுல மதுரை, திருப்பத்தூர், வாணியம்பாடி இதெல்லாம் ரொம்ப அதிகமான கொலை எல்லாம் நடக்குது. திருநெல்வேலி, சென்னைவாசம் நிறைய நடக்குது. ரொம்ப அராஜகமாகுது. சென்னையில தானா கும்படிப்பூண்டி, பொன்னேரி ஆகிய பகுதிகளில் பிரமிக்க வைக்கும் கொலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னை தான், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னை தான். சண்டை நடக்குது, கொலை நடக்குது. அவங்கள பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுங்க சார். சென்னையில குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ட்ரெயின் ரயில்வேஸ்ல பேசஞ்சர் ட்ரெயின்ல இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கேள்விப்படுறோம். மர்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல கத்தியோடு திரிகிறவங்க ரொம்ப கம்மி. அதுக்கு மதுரையை சொல்லலாம். சினிமாவே சொல்லிட்டு இருக்கு மதுரை தான் அதிகமான கொலை நடக்கிற ஏரியான்ட்டு. சினிமால மெட்ராஸ் சிட்டில பிறந்தவங்க வளர்ந்தவங்க ஒரு சுமோவையோ இல்லாட்டி ஒரு என்ன சொல்றது, ஒரு இனோவா எடுத்துக்கிட்டு அது உள்ள சீட்டு கடியில கட்டி வச்சுக்கிட்டு போற மாதிரிலாம் அவங்களும் நமக்கு பிக்சரைஸ் பண்ணி காமிக்கிறதே இல்ல. அவங்க காமிக்கிறதெல்லாம் ஒண்ணு மதுரையை காமிப்பாங்க, இல்ல திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த மாதிரி ஆளுங்களை தான் காமிப்பாங்க. நம்ம மிஸ்டர் அருண் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். மிஸ்டர் அருண், நீங்க சொல்லுங்க, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம எப்படி அரைவ் பண்ணணும்? இந்த டேட்டா எல்லாமே கிரைம் ரிவ்யூ 2013 அப்படின்னு தமிழ்நாடு போலீஸ் அவங்க ரிலீஸ் பண்ண ஒரு டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் பப்ளிக்ல எல்லாருக்குமே அவைலபிளா இருக்கு. நம்ம இந்த ப்ரோக்ராம் மூலமா ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றோம் அப்படின்னா, அவைலபிளா இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷனை பல தரப்பட்ட மக்களுக்கும் புரியுற விதத்துல இன்ஃபர்மேஷன் பிளஸ் என்டர்டெயின்மெண்டா கொண்டு போறோம். அதுதான் இதோட முக்கியத்துவமே. நேஷனல் பியூரோ ஒன்னு இருக்கு. அந்த நேஷனல் பியூரோ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எல்லா ஸ்டேட் யூனிட்ஸோட ரிப்போர்ட்ஸையும் கலந்து போட்டு அவங்களோட இன்புட்ஸையும் போட்டுட்டு நேஷனல் பியூரோ ரிப்போர்ட்டும் இருக்கு. இப்ப இந்தியால இத்தனை ரேப் கேஸ் நடக்குது அப்படின்னு ஓவராலா சொல்ல போகும்போது அதுக்கான பேக்ராப்பே இத்தனை மாநிலங்கள்ல இருந்து எடுத்த டேட்டாவா தான் இருக்கும். டாக்டர் சுபா சார்ல்ஸ் சைக்காட்ரிஸ்ட் உங்ககிட்ட நான் வரேன். இப்போ இந்த கொலை அப்படிங்கறது நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் போறதுக்கு முன்னாடி, கொலை அப்படிங்கிறதுக்கு உளவியல் காரணங்களா நீங்க ஒரு சைக்காட்ரிஸ்டா என்ன சொல்லுவாங்க? உளவியல் காரணங்கள், அதாவது அந்த பிரெயின்ல நம்ம உடல் முழுவதையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த பிரெயின்ல கடைசியில அந்த செல் லெவல்ல, அந்த மைக்ரோ லெவல்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க ஒரு சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு நிலை ஏற்படுகிறது. ஒரு அக்ரஷன் வருது, கோபம், அளவுக்கு மீறிய ஒரு கோபம், ஒரு எரிச்சல் அது வருது. அதுக்கப்புறம் ஒரு சேசிங் பிஹேவியர் டெண்டன்சி வருது. அதாவது நம்ம தப்பு செய்தவர்களை இல்ல நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நம்ம விட்டுட்டு அமைதியா இருக்கிறது இல்ல, அதை சேஸ் பண்ணி அவங்கள பிடிச்சு நம்ம அவங்கள கண்டிக்கணும் அப்படிங்கிறது வருது. நம்மளுடைய 2013 நிகழ்ச்சியில நம்ம ஆவலோட எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா, மக்களோட கருத்து ஒரு பக்கம் இருந்தாலும், எக்ஸ்பர்ட்ஸோட ஒரு கருத்து ஒரு பக்கம் இருந்தாலும், உண்மையிலே புள்ளி விவரங்கள் என்ன சொல்கிறது பார்த்தோம். தமிழகத்தில் பதிவான கொலை வழக்குகளில் அதிகபட்சம் சென்னை 201, திருநெல்வேலி
106, தூத்துக்குடி 85. I'll start with retired SP. Sir, Siddhanand sir. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பார்க்கும்போது சென்னையில 201 வழக்குகள் பதிவாயிருக்கு. இதை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? தமிழ்நாட்டில் தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா மக்கள் தொகை வந்து ஒரு 30 லட்சம் 35 லட்சம் வரலாம். மேக்சிமம் 40 லட்சம் போக சான்ஸே கிடையாது. பட் சென்னையில மக்கள் தொகை பாத்தீங்கன்னா இதே மாதிரி 5 மடங்கு இருக்கு. அப்ராக்சிமேட்லி 1.5 crores வரைக்கும் பாப்புலேஷன் இருக்கு. எல்லா ஸ்டேட்ல உள்ளவங்களும், மாநிலத்தை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க, எல்லா மொழி பேசுறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி இது. பிளஸ் புளோட்டிங் அன்னைக்கு வந்து போகக்கூடிய ஜனத்தொகையை பார்த்தோம்னா அதுவே ஒரு நாளைக்கு 20-30 லட்சம் பேர் பஸ்ல வந்து போறவங்க, ட்ரெயின்ல வந்து போறவங்க, பிளைட்ல வந்து போறவங்க, இந்த மாதிரி இருக்குது. சோ கிரைம் பண்றதுக்கு இங்க ஒரு ஈஸியான சூழ்நிலை பண்ணுனா தப்பிச்சிடலாம் ஈஸியா அப்படிங்கிறது ஒண்ணு. நம்பர் 2 வந்து இங்க வந்து நிலங்கள் மற்ற கட்டிடங்கள் விலை மதிப்புகள்லாம் பாத்தீங்கன்னா சென்னையில தமிழ்நாட்டிலேயே ரொம்ப அதிகமா காஸ்ட்லியா போகக்கூடியது இருக்கு. இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் அல்லது பணப்புழக்கம் சென்னையில அதிகமா இருக்கிறதுனாலயும் நிறைய ஸ்லம் ஏரியாவில் நிறைய பேர் படிக்காம இருக்கிறதுனால அங்கங்க ஒரு கேங் மாதிரி பண்ணிட்டு ஏதாவது ஒரு தலைவர் மாதிரி வச்சுக்கிறது. இப்ப நானே இப்ப சைதாப்பேட்டை, மயிலாப்பூர், மாம்பலம் இன்ஸ்பெக்டர் மதுரையில தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு பப்ளிக் ஒருத்தர் கூட இல்ல தூத்துக்குடி, மதுரை இந்த ஏரியாவில கம்யூனலா கொஞ்சம் அதிகமா மர்டர் நடக்குது. சென்னையில அந்த மாதிரி கம்யூனலா அதிகமா இல்லை. ஆனாலும் இந்த கேங் வார் இருக்கதான் செய்யுது. இவங்க பண்றதுன்னா இத மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்துட்டா உடனே நாங்க என்ன பண்றோம், ஒரு கேஸ் 1 or 2 கேஸ் ரிப்பீட் இருந்தா ஹெபிச்சுவல் ஆஃபண்டர் ஆயிராங்கன்னு சொல்லி அவங்க டீடைன் பண்றோம். 1 or 2 years 1 yearக்கு இமீடியட்டா டீடைன் பண்றோம். நோ பெயில். ஜெயில போனவங்க என்ன பண்றாங்க, அவங்க செங்கல்பட்டு அக்யூஸ்டும் இருக்காங்க, குற்றவாளி இருக்காங்க, சென்னையில் உள்ள பல்வேறு ஏரியாவில் இருக்காங்க, உள்ள எல்லாம் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. ஒரு மீட்டிங் மாதிரியே போட்டு இதே மாதிரி நடந்தது நிறைய இடங்கள்ல. இப்ப சைதாப்பேட்டையில நான் ஒரு ஆள் பாதிக்கப்பட்டிருக்காரு, இப்ப ஜெயில் இருக்காரு, அக்யூஸ்டா இருக்காரு அப்படின்னா அவருக்கு எதிர்பார்ட்டி எதிர்த்தரப்பு ஆளை கொலை செய்யணும்னு நினைச்சாங்கன்னா அவருக்கு சைதாப்பேட்டை ஆளை கூட்டு போறது இல்ல. ராயபுர ஆளை நீ இந்த மாதிரி எனக்கு சோன்ஸ் ஒரு ஆளு நீ மர்டர் பண்ணிரு அப்படின்னு சொல்ல வேண்டியது. செங்கல்பட்டுல உள்ள ஆளு சைதாப்பேட்டுக்காரருக்கு வர சொல்ல வேண்டியது. திடீர்னு ஒரு வெஹிக்கிள் வருவாங்க, நம்பர் பிளேட் இருக்காது, மோட்டார் சைக்கிள் வாங்க ஒண்ணுமே இருக்காது, அல்லது ஹெல்மெட் போட்டுருப்பாங்க, வெட்டி போட்டு போயிருவாங்க, யாரு என்னன்னே தெரியாது. கண்டுபிடிச்சா கூட சொல்ல வரதை பார்த்தா அந்த ஏரியா வைஸ் நம்ம பிரிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லையா? ஒரு இண்டிவிஜுவல் பொறுத்ததுதான் இல்லையா? ஆமா, அந்த மாதிரிதான் நடக்குது. நிச்சயமாக இதுக்கான ரீசன்ஸ் நம்ம விரிவா பேச போறோம். அதுக்கு முன்னாடி as a psychiatrist நீங்க சொல்லுங்க மேடம். சென்னை நான் பாக்குற வரைக்கும் இது ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி. இதனாலதான் இந்த கிரைம் அப்படிங்கறது இந்த இடத்துல அதிகமா இருக்கு, கான்சென்ட்ரேட் ஆகுது நீங்க பாக்குறீங்களா? ஆமா, நிச்சயமா. ஏன்னா சிட்டியுடைய கல்ச்சரே வேற. சிட்டியுடைய கல்ச்சர் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் கல்ச்சர். ஓவர் பிசினஸ், ஓவர் மணி ஃப்ளோ, ஓவர் ஸ்பீட் எல்லாமே இது வந்து ஒரு நிலையான இது கிடையாது. மேடம் உங்ககிட்ட எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. சரி, அது வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் போயிட்டு வந்துடுறேன். இப்போ 2011ல ஒரு சீரியல் கில்லர் ஒருத்தர் 11 கொலைகளுக்கு மேல பண்ணிருக்காரு அப்படின்னு ஒரு வழக்கு பதிவாயிருக்கு. அதுல நிறைய ஜார்க்கண்ட் பையன் அவரு. ஆனா அதுல நிறைய வழக்குகள் பதிவாகவே இல்லை. இப்போ இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் என்ன கேட்டகரியில வருது? இஸ் ஹி a சென்னை பேஸ்ட் கிரிமினல் அப்படி பாப்பீங்களா, இல்ல இவர் வந்து வெளிமாநிலத்திலிருந்து வந்தவர்? யூ ஆர் ஃபைலிங் a case based on a victim. கேஸ் ஃபைல் பண்றது விக்டிம் ஓரியன்டட். எங்க சம்பவம் நடந்ததோ, யாரு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, யாரு டிசீஸ்டோ அந்த கன்சர்ன்ட் ஜூரிஸ்டிக்ஷன்ல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வழக்கு பதிவு செய்ய முடியும். அதுல பாத்தீங்கன்னா இந்த திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம் எல்லாம் வந்து திடீர்னு நைட்ல வருவாங்க. எல்லாருமே ஒரு 7-8 பேர் வருவாங்க. கையில வந்து கடப்பாறை, மண்வெட்டி, கத்தி எல்லாம் வச்சிருப்பாங்க. கதவை நைட்ல வந்து உடைப்பாங்க. எல்லாருமே முகமூடி கட்டிப்பாங்க. யாராவது ரெசிஸ்ட் பண்ணாங்கன்னா உடனே மர்டர் பண்ணிடுவாங்க, அடிப்பாங்க. செத்தா பத்தி பிரச்சனை இல்லை, உங்களுக்கு கொலை பண்ற பத்தி இல்ல. உள்ள எல்லாம் எடுத்துட்டு போயிருவாங்க. அவங்க பக்கத்திலேயே ட்ரெயின், பொன்னேரி பக்கம், அந்த பக்கம் போனா தடா பக்கம் ட்ரெயின், அப்படி ட்ரெயின்ல போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியவே தெரியாது. கடைசியில பார்த்தா மத்திய பிரதேஷ் அண்ட் ஹரியானா அக்யூஸ்ட் அவங்க எல்லாம். கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நார்த் இந்தியன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் நல்ல ஹிந்தி நோயிங் ஆஃபீஸர்ஸ் இங்க இருக்கிறாங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ். அவங்கள வச்சு இன்டராக்ட் பண்ணி எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா லீடு கிடைச்ச உடனே மத்திய பிரதேஷ்லயும், யூபிலையும், ஹரியானாலையும் போய் எல்லா அக்யூஸையும் போய் பண்ணோம்னா ஒரு 7-8 டெக்காயிட்டி அண்ட் மர்டர் கேஸ் அக்யூஸர் இன்வால்வ் ஆயிருந்தாங்க. அரெஸ்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டி எல்லாம் சீஸ் பண்ணி எல்லாம் போட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கோம். சென்னைக்கு அடுத்ததா பெரிய அளவுக்கு கிரைம் நடக்கக்கூடியது திருநெல்வேலி. திருநெல்வேலினாலே அருவாதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கலாச்சாரத்தை சொல்றாங்க. உண்மையில் திருநெல்வேலியில என்ன மாதிரியான கலாச்சாரம் இருக்கிறது? இது ஏன் இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது? இந்த சென்னை மாதிரி அது ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி கிடையாது. அப்படிங்கிற பட்சத்துல திருநெல்வேலியில எதற்காக இவ்வளவு குற்றச்சம்பவங்கள் நடக்கிறது உங்களுடைய பார்வையில சொல்லுங்க. திருநெல்வேலியும் மதுரையிலயும் அதிகமாக கொலைகள் நடக்கிறதுனால அவங்க மோசமானவங்க இல்ல, நிச்சயமா இல்ல. அங்க வந்து பாசம், பிணைப்பு, அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் வந்து திருநெல்வேலி, மதுரையில அதிகமா இருக்கும். இப்ப திடீர்னு யாராவது அங்கிருந்து வந்து ஒரு ஆள் அங்க நீங்க பேசிட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அவர் பேசக்கூடிய தமிழ், அவர் ஒரு பாசமா பேசக்கூடிய பார்த்தா நீங்க என்ன நார்த் சவுத் சைடா, திருநெல்வேலியா, மதுரையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு மிக பாசமானவங்க தான்.
அதே மாதிரி ஈக்குவலா ரொம்ப கோபமானவங்க, துரோகம் பிடிக்காது, பகை பிடிக்காது அவங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சைதாப்பேட்டில் இன்ஸ்பெக்டர் ஆண்டாடா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 90 to 95 வரைக்கும் ஒர்க் பண்ணேன். தூத்துக்குடியில ஒரு சம்பவம் நடக்குது. அதுல அந்த ஒரு வெட்டுப்பட்டவர் வந்து ஒரு சாதாரண காயம், பெரிய காயம் கூட சொல்ல முடியாது. ஆனால் வெட்டியவர் வந்து சென்னையில வந்து தங்கிட்டார். சைதாப்பேட்டையில தூத்துக்குடியில வெட்டிட்டு சென்னை வந்து தங்கிட்டார். தூத்துக்குடியில இருந்து 10-12 பேரு எப்ப எங்க போறாருன்னே ஃபாலோ பண்ணிட்டு வந்து நைட்ல 8:30 மணிக்கு வந்து ஒரு வேன்லயும் 2 ஆட்டோலயும் 2 மோட்டார் சைக்கிளையும் வந்து எல்லாமே ஹெல்மெட் போட்டுட்டு ஒண்ணுமே தெரியாம பூரா சின்ன நாட்டு வெடிகுண்டு 4-5 வெடிகுண்டை போட்டு ஒரு டெரரைஸ் பண்ணி கூட்டத்தை போக வச்சுட்டு 61 வெட்டி கொண்டு போட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து விரோதம் உண்டு. முகம் யாரு என்னன்னே தெரியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுல ஒரு சின்ன குழு கிடைச்சு அன்னைக்கு நைட்ல 8:30 மணி 9 மணிக்கு மட்டும் நடக்க அடுத்த நாள் காலையில 4 பீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டோம். மீதாக்களை பிடிக்க முடியல, கோர்ட்ல சரண்டர் ஆயிட்டாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு பர்சனல் அனிமாசிட்டியில ஒரு கௌரவத்துக்கு வெட்டாம விட மாட்டேன், என்னை வெட்டில நான் வெட்டாம விட மாட்டேன், எங்க அப்பா கொண்டு விடவே மாட்டேன் அப்படின்னு பண்ணக்கூடிய ஒரு அந்த ஆத்திர ஒரு அந்த விரோத மனப்பான்மை வந்து அந்த ஏரியாவில் அதிகமா இருக்கு. அதுல வந்து தூத்துக்குடி ஏரியா, திருநெல்வேலி ஏரியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாம்பு போடுற கூட்டம் அதிகமா இருக்குது. கம்யூனலாவும் ஆகும். அந்த மாதிரி இங்க ஒரு கம்யூனலா ஏதாவது ஒரு அட்மிஷன் நடந்திருக்கும், மதுரையில போயிருப்பாரு, மதுரையில போய் வெட்டுவாங்க, மதுரையில் நடந்திருக்கும், இங்க வந்து வெட்டுவாங்க. அந்த மாதிரி இது அதிகம் உண்டு. இப்ப மதுரை ஏரியா பொறுத்தவரை பாத்தீங்கன்னா மதுரை ராம ஏரியா அதிகமா 60 தான். இப்போ நம்ம பார்க்க போறது அடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் என்ன? தமிழகத்தில் பதிவான கொலை முயற்சி வழக்குகளில் அதிகபட்சம் திருநெல்வேலி 304, மதுரை 212, சென்னை 202. இந்த கொலை முயற்சி வழக்குகள் as we have already seen, கொலை வழக்குகள்ல சென்னை நம்பர் 1ல இருந்தாலும் கொலை முயற்சியில திருநெல்வேலி தான் நம்பர் 1ல இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து கொலை முயற்சி வழக்கு அப்படிங்கிறது, கொலை முயற்சி attempt to commit murder. செக்ஷன் 307ல வந்து they are liable, they are punishable. கொலை செய்யும் நோக்கத்துடன் வெட்டுறாங்க, தப்பிச்சிடுறாங்க, அவ்வளவுதான், உயிர் படைச்சிடுறாங்க, அவ்வளவுதான். அப்படி பார்க்க போனா நீங்க 2 ஃபிகரையும் கம்பேர் பண்ணா திருநெல்வேலி நம்பர் 1 இருக்கும். நீங்க சொல்ல மாதிரி பார்த்தோம்னா அதான் முதல்ல மேடம் சொல்லாம நாங்கெல்லாம் முடிச்சுட்டு இருந்தோம். ரொம்ப எமோஷனலா இருக்கிறாங்க, ரொம்ப பழிவாங்க சுபாவம் ரொம்ப அதிகமா இருக்கும், குரோத மனப்பான்மை அதிகமா இருக்கும். அங்க சின்ன விஷயத்துக்கு கூட பெருசா பர்சனலா எடுத்துக்கிடுவாங்க, வெஞ்சன்ஸ் வச்சுக்கிடுவாங்க அப்படிங்கறதா நோக்கமே தவிர ஒண்ணுமே வேற ஒண்ணும் இல்ல. பிசினஸ் ரைவல்ரி, கேங் ரைவல்ரியில பாம்பு போட்டு கொள்றது, வெட்டு ட்ரை பண்றது அப்படிங்கறதெல்லாம் திருநெல்வேலி ஏரியா, தூத்துக்குடி ஏரியாவில் அதிகமா உண்டு. இது வந்து கூட பண்றாங்க அந்த மாதிரி. அதாவது கொலை முயற்சி அப்படிங்கும் போது அந்த இன்டென்ட் வந்து அவ்வளவு சீரியஸா இல்ல, வெட்டும் போதே கை வந்து லேசா வெட்டுது. அப்போ த்ரெட்டனிங்காவும் இது இருக்கலாம். இத வந்து த்ரெட்டனிங் ஒரு கேஸ், நான் வந்து பாரு நீ கொலை பண்ணுவேன், இப்ப லைட்டா உனக்கு ஒரு கூட செய்யலாம், நிறைய பேர் தப்பிக்கலாம். அதுதான் கொலை முயற்சி அப்படிம்பாங்க. கொலை முயற்சி பண்ணாங்க, போட முடியும். அப்படி இல்ல, இப்ப உளவியல் ரீதியா சொல்றாங்க, ரொம்ப வெறி பிடிச்சி கொன்னே போடணும் அப்படின்னு வரல அவரு. சரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு போய் கொஞ்சம் இதா பண்ணாரு அப்படிங்கிறாங்க. அப்படி பதிவாக்கலாம். பயமுறுத்தல் வந்து ஒரு மெயின் ரீசனா இருக்கலாம். இன்னொன்னு, ஒருத்தர் வந்து அடிக்க வந்தாரு, அப்ப வந்து எதிராளி என்ன சொல்லலாம், இவர் என்ன கொலை முயற்சி பண்ணாருன்னு சொல்லலாம். நீங்க குடுக்கீங்க, கேஸ் போய் குடுக்கீங்க, இங்க பாருங்க இவர் வந்து சும்மா அடிக்க போயிருப்பாரு, கோபத்துல அடிக்க போயிருப்பாரு. ஆனா எதிராளி என்ன செய்யலாம், அதான் அங்க ரோஷம் ஜாஸ்தி இருக்கிறதுனால, இல்ல இவர் என்ன அடிக்க வரல, இங்க மெட்ராஸ்லனா சரி போறான் போ அப்படின்னு சொல்லி டேக் இட் ஈஸின்னு விட்டுருவாங்க. இதை போய் போலீஸ்காரன் போய் சொல்லி நம்ம என்ன செய்ய அப்படின்னு சொல்லி போயிருவாங்க. அங்க ஆனா அப்படி கிடையாது, அவ்வளவு ஈஸியா விடுகிற மனப்பான்மை கிடையாது. இவர் என்னைய கொலை வந்து பண்ணதான் வந்தாரு, அதுக்குதான் முயற்சி பண்ணாரு, நான் எப்படியோ தப்பிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கேஸ கொண்டு போறோம். நிறைய பேர் சண்டை போடுறாங்கல்ல, கொலை முயற்சி என்னன்னா சாதாரணமாக ஏதோ ஒரு வாய்த்தாரால அடிப்பாங்க, அதையும் கொலை முயற்சி, வெறுப்புல கொலை முயற்சின்னு கொடுத்துருவான். சில நேரத்தில் சிலரை பயமுறுத்தி எப்படியா அவனை பயமுறுத்தி கொண்டு வந்துடணும், உண்மை சொல்ல வைக்கன்னு சொல்லிட்டு அடிக்க போவாங்க, அதையும் கொலை முயற்சினே தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா அடிப்படக்கூடிய என்ன பண்ணுவான், என்ன கொலை பண்ண வந்துட்டான், அப்ப இவன் மறுபடியும் சேவ் பண்ணையும் பார்ப்பான், தப்பு பண்ண இவனதான் இருக்கும். தப்பு பண்ணிக்கிட்டு பாதிக்கப்பட்டவன் என்ன பண்ணுவான், அவனை பயமுறுத்த போவான். கடைசி என்ன நிலைமை நடக்கும்னா, இந்த பாதிக்கப்பட்டவன் வந்து என்ன கொலை பண்ண வந்துட்டான். இப்போ நான் சித்தனன் சட்ட போறேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான கொலை முயற்சி வழக்குகள் எதன் அடிப்படையில நீங்க ஃபைல் பண்றீங்க? இப்போ இவர் சொன்ன மாதிரி நான் தான் கிரிமினலா இருப்பேன், ஆனா என்ன ஒருத்தன் அடிக்க வரான் அப்படிங்கறதுனால நான் அவனை கொலை பண்ணும் போது அவன் அடிக்க வந்திருப்பான், தாக்க வந்திருப்பான்.
இப்ப நான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் என்ன சொல்வேன்னா அவன் அடிக்க வந்தா இட் வாஸ் an attempt to murder நான் வந்து ஃபைல் பண்ணுவேன். அதை நீங்க அப்படியே எடுத்துப்பீங்களா? how do you conclude this is an attempt to murder? நீங்க கிரிமினல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் தெரிஞ்சுக்கணும். நீங்க மறுபடியும் ஏதோ போலீஸ் ஜோடிக்கிற மாதிரியோ அல்லது போலீஸ் ஏதோ இல்ல போலீஸ் ஜோடிக்கிறாங்க பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மேம்போக்கான ஒரு தெரியுது. அப்படி இல்ல, இது ஒரு அடிப்படையாக ஒரு சாமானியன் என்ன சொல்ல வர அப்படின்னா, யார் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாலும் அந்த ரிப்போர்ட்ல செக்ஷன் 154 CRPC பிரகாரம் ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகிற மாதிரி அந்த கம்ப்ளைண்ட் இருந்தால் பேஸ்ட் ஆன் தட் கம்ப்ளைண்ட் டிபெண்டிங் அப்பான் தி சர்க்கம்ஸ்டான்சஸ் என்னென்ன செக்ஷன்லாம் அட்ராக்ட் ஆகுதோ அதுல வழக்கு பதிவு செய்தே ஆக வேண்டும் போலீஸ். இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு பி வந்து அட்டாக் பண்றாரு. பி வந்து நான் திரும்பி அட்டாக் பண்ணலன்னா ஏ என்னை கொலை பண்ணிடுவாரு அப்படின்னு ஒரு அப்ரஹென்ஷன் இமினன்ட் டேஞ்சர் இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி பி ஃபீல் பண்ணாருன்னா he can go to the extent of causing the death of other person. Yes. Even ஒரு ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது செக்ஷன் 100 IPC பிரகாரம் உங்களுக்கு இருக்கு. நீங்க நல்லா மாட்ட பண்ணலாம். அவனை ஒரு ஆளை கொலை பண்ணிடுவாரு, நான் ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் யூஸ் பண்ணலன்னா என்னை கொலை பண்ணிடுவாங்க, நான் யூஸ் பண்ணல என்னை ரேப் பண்ணிடுவாங்க, யூஸ் பண்ணலன்னா பெரிய தீ வச்சிருவாங்க, என்னை ராபரி பண்ணிடுவாங்க, டெக்காய்ட் பண்ணிடுவாங்க, அல்லது ஆசிட் ஊத்திடுவாங்க. இப்படி இமினன்ட் அப்ரஹென்ஷன் இருந்து death will otherwise be the consequence if I have not exercised my right of preferred defense அப்படின்னு அவர் முடிவு பண்ணாருன்னா காயமே தேவையில்லை, இவர் கொலை பண்ணவும் போலாம். அப்போ போலீஸ் விசாரணையில எல்லாம் முடிவு பண்ணி இல்ல இவர் திருநாட்சமணியில் எஃப்ஐஆர் கொடுத்திருக்காரு, இது வந்து justified under law. Yes, the other person, accused person has exercised his right of private defense. அதுலதான் இவர் பண்ணிருக்காரு. இவர் வெட்ட போயிருக்காரு, செத்து போயிருப்பாரு, அவரை வெட்டினாரு, இவர் காயமாயி போச்சு, அவர் தப்பிச்சாரு அப்படின்னு சொல்லி போலீஸே they are within their powers to drop the case. ஆனால் மோஸ்ட்லி ரொம்ப கிளிஞ்சிங்கா இருக்காதனால கோர்ட்டுக்கு தள்ளிடுவாங்க கேஸ. நீதிபதிகள் கரெக்டா பார்த்து எஸ் இவங்க ரைட் ஆஃப் பிரைவேட் யூஸ் பண்ண சொல்லி அக்யூட் பண்ண கேஸ் 1000 உண்டு. ஆனால் நாங்களே இது ரைட் ஆஃப் பிரைவேட் யூஸ் பண்ணிருக்காரு, இஸ் நாட் லயபிள் டிராப் பண்றதுக்கு எங்களுக்கு அதிகாரம் உண்டு. நிச்சயமாக நீதியின் பக்கத்துக்கு நீங்க போடுவீங்க. இந்த அட்ரினல் கிளாஸ் ஒண்ணு இருக்குது. ஒருத்தர் நம்ம அடிக்க வராரு, நிச்சயமா நம்ம அடிப்பான்னு தெரியும், இவன் ஒரு வீக்கா தான் இருப்பான், இந்த அடிப்பட போற வைக்கிறான். ஆனா இவனுக்கு வரக்கூடிய அந்த இன்சுலின் சுரக்கிற அந்த அட்ரினல் வந்து இவனுக்கு ஒரு அவனை விட ஒரு விபரீதமான இதை உண்டு பண்ணி அவனை க்ளோஸ் பண்ணிடுவான். பட் அந்த இடத்துல இவன் வந்து justified or exceed his limit அப்படிங்க that will be decided by court. அது அப்புறம் கோர்ட் நடக்கிறது டிசைட் பண்ணி டிராப் பண்ணலாம். அது ஒரு டிஸ்பியூட் நாளைக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அது அவ்வளவு எக்ஸாக்டா பண்ண முடியாதுல்ல. ஏன்னா நீதி அரசர்கள் பண்ற மாதிரி கரெக்டா இம்பார்ஷியலா வெயிட் பண்ணி பண்ண முடியாது. இவங்களுக்கு 1000 பிரஷர் இருக்கலாம், 1000 டென்ஷன் இருக்கலாம், தப்பு பண்ணிருக்காண்டி. ஆனா பண்ணக்கூடாது போலீஸ். அதுதான் கேட்க வரேன். நீதி அரசர்கள் பண்ண வேண்டிய ஒரு காரியத்தை நிறைய பேரு முடிக்க வேண்டிய ஒரு விஷயங்களை நிறைய பண்ணிருக்காங்க. எத்தனையோ கேஸ் பண்ணிருக்காங்க. இல்ல ஒரு பெண் ரோட்ல போயிட்டு இருக்காங்க, இல்ல சட்டத்துல அதுக்கு அனுமதி இருக்கிறது. ரோட்ல போயிட்டு இருக்காங்க, யாராவது ஒருத்தர் வந்து இன்னொரு நபர் தனியா போற அந்த பெண்ணிடம் வந்து தவறா நடந்து பாலியல் வலியுறுத்தி ரேப் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க வச்சுக்கோங்களேன். இன் ஆர்டர் டு சேவ் ஹர் ஃப்ரம் கமிட்டிங் ரேப் she can go to the extra causing death of other person. ஒரு கல் எடுத்தாங்க, ஓங்கி மண்டையில அடிச்சாங்க, செத்து போயிட்டா வச்சுக்கோங்களேன், she is not liable for murder. நாங்களே பண்ண முடியும். ஆனா பெரும்பாலான போலீஸ்காரர்கள் தைரியம் இல்ல, அது பண்றது இல்ல. தேங்க்யூ சார். இது போலீஸ் டிபார்ட்மெண்ட் கார்னர் பண்றதுக்கோ அவங்களை கம்ப்ளைண்ட் பண்றதுக்கோ இல்ல, ஒரு காமன் மேனா எனக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் தான் பதிவு செஞ்சேன். என்னுடைய கேள்விகள் எல்லாமே ஒரு காமன் மேனுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் தான். நிச்சயமாக இந்த ஓகே சார், தேங்க்யூ சோ மச். இப்போ நம்ம பார்க்க போறது அடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் என்ன. பதிவான கொலைகளின் காரணங்கள்: சொந்த பகை 19.1%, சொத்து தகராறு 14.72%, காதல் 16.32%, நரபலி 0.83%, வரதட்சணை 0.57%, புத்தி வேதலித்தல் 0.41%, அரசியல் காரணங்கள் 0.36%, இதர காரணங்கள் 46.85%. மேம் நான் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். புத்தி பேதலித்தல் as I rightly understood, psychological disorders அப்படி நம்ம இத பார்க்கலாம். எல்லா கொலைகளுக்குமே மோட்டிவ் என்பது சைக்காலஜிக்கலி டிசார்டர் தான். இப்போ இது என்ன ஒரு செப்பரேட் கேட்டகரி சைக்காலஜிக்கலி டிசார்டர்? அதாவது இந்த கேட்டகரி வந்து இப்ப நம்ம அமெரிக்கன் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தோம்னா அதுல இதுதான் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே நியூரலாஜிக்கல் சைக்கலாஜிக்கல் இப்ப கொண்டு வரது ரொம்ப அதிகமாயிடுச்சு.
என்னுடைய மூளை அப்படி வேலை பார்த்துருச்சு, எனக்கு ஒரு வியாதி இருக்கு, அந்த வியாதியின் தன்மை அப்படிப்பட்டதாயிருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தப்பிச்சுக்கலாம். சோ இதுல என்னது முக்கியம் அப்படின்னா, நெடுநாள் ஒரு மனநோயாளின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒருவர் டாக்டர்கிட்ட பிரிஸ்கிரிப்ஷன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இடையில ஏதோ பிரிஸ்கிரிப்ஷன் சரியா மாத்திரை சாப்பிடல, இல்ல அவருக்கு இன்னும் கொஞ்சம் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு டென்ஷன் வந்தது, அதுல மனசு கொதிப்படைந்தது, அக்ரஷன் வந்தது, கோபம் அதிகமாக வந்தது. மன நோய்க்கான அது ஒரு முக்கியமான ஒரு சிம்டம். அதிகமா வந்ததுல நான் என் சொந்த அம்மாவையே குத்தி கொண்டுட்டேன், என்னுடைய சைக்கலாஜிக்கலா எதையும் கொண்டு வரலாம், நான் கணவர் வீட்டுல இருந்து வர்றேன், நான் என் மனைவியும் இன்னொருத்தனும் தப்பா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் கோபத்துல நான் அடிச்சு குத்தி கொன்னுட்டேன் அப்படின்ட்டு சொல்லலாம். சோ திடீரென்று மனசு கொதிப்படைந்து அந்த காரணங்கள் இப்படி ஒரு மனநோயாளியும் செய்யலாம், மனநோய் இல்லாத ஒருத்தரும் அந்த சடன் ப்ரொவோகேஷன்ல மனநோயாளியாக மாறி அப்படி செய்யலாம். இல்ல சடன் ப்ரொவோகேஷன் ஆஃப் கோர்ஸ் we understood the motive. நார்கோ இன்ஃப்ளூயன்ஸ் கூட அது அதிகமா இருக்கு அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு கேசஸ் இந்தியால அதிகமா இருக்கா? இது நம்மளுடைய தமிழ்நாட்டிலயும் நார்கோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. முன்னால திபெத்ல ஒரு மன்னர் நிறைய ஆல்கஹால் இன்டேக்ல அவருக்கு கன் பக்கத்திலே உண்டு. அப்போ அங்க அந்த கன்னை எடுத்து நிறைய தன்னுடைய அரண்மனையில தன்னை சொந்த பந்தங்கள் எல்லாரையும் சுட்டு கொண்டார். சோ நார்கோ அப்படிங்கும் போதே போதை, இந்த போதை மருந்துகள் டோப்பமினை அதிகரிக்கும். டோப்பமின் எக்ஸஸா போகும்போது உடம்பு ஃபுல்லா அக்ரஷன் உண்டு பண்ணும், டெஸ்டோஸ்டிரான் ஸ்பைக் ஆகலாம். சோ இந்த கோபம் உணர்ச்சி அதிகமா போய் நம்ம அதை கண்ட்ரோலுக்கு மீறி, அப்போ அந்த டைம்ல நம்ம கண்ணுல ஒரு அருவாளோ இல்ல ஒரு துப்பாக்கியோ இல்ல ஒரு தடியோ இருந்துச்சுன்னா அதை எடுத்து உடனடியாக அடிக்க தோணும். சோ போதையும் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா போதை எல்லாம் தேவையில்லை, போதை தலைக்கு ஏறிச்சுன்னா. இதுல ஒரு சின்ன பாயிண்ட் கிளாரிஃபிகேஷன், நீங்க புத்தி பேதத்தில் சொன்னீங்க இல்லையா, புத்தி பேதலுக்கு இந்த சென்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா, மேடம் சொன்னதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுன்னா, அதாவது ஒரு கொலை செய்யற அளவுக்கு வெறி, ஒரு பகைமை உணர்வு, ஒரு ஆத்திரம், ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷன், அந்த மாதிரிதான் சொல்லலாமே தவிர இந்த கொலைக்கு உள்ள இன்டென்ட்டுக்கு சொல்லலாமே தவிர மென்டல் அப்படின்னு கொண்டாந்தீங்க அப்படின்னா இஸ் எக்ஸம்ப்டட். வாட் எவர் ஹி டஸ் இஸ் நாட் லயபிள். என்ன பண்ணா சரி இஸ் நாட் லயபிள். அண்டர் செக்ஷன் 85 ஐபிசி ஆல்கஹால் கன்சம்ப்ஷன் நம்மளுடைய நாட்டுல குறிப்பா தமிழ்நாட்டுல ஆல்கஹால் கன்சம்ப்ஷன் அதிகமா இருக்கு. இப்போ ஆல்கஹால் கன்சம்ப்ஷன் வாலண்டரியா ஆல்கஹால் அவரே சாப்பிட்டுட்டு அதனுடைய இன்ஃபுளுன்ஸ்ல என்ன தெரியுது தெரியல பண்ணாரா இஸ் லயபிள் ஆஸ் ஆர்டினரி மேன். இன்வாலண்டரி இன்டராக்ஷன் வச்சுக்கோங்களேன், நீங்க யாராவது தண்ணியை ஊத்தி கொடுத்து, நீங்க யாராவது ஊசியை போட்டு இன்வாலண்டரியா பண்ணி கொடுத்து, அதுல வாட் எக்ஸாக்ட்லி இஸ் டூயிங் or what exactly the nature of the act is doing அப்படின்னு தெரியாம இருந்தது. நேச்சர் அண்ட் கான்சிக்வன்ஸ் ரெண்டும் புரியாம ஒரு பண்ணார் வச்சுங்களேன், இஸ் எக்ஸம்ப்டட், இஸ் நாட் லயபிள். அதே மாதிரி லூனட்டிக் சொல்லுவாங்க. அமாவாசை நேரத்துல பௌர்ணமி நேரத்துல மட்டும்தான் அவன் ஒரு மாதிரி மெடல் மாதிரி ஆவாங்க. அந்த நேரத்துல அவன் எது நல்லது எது கெட்டது, எது அவருடைய நேச்சர் என்ன, நான் பண்ணக்கூடிய செய்ய நேச்சர் என்ன, அவருடைய விளைவு என்ன அப்படின்னு புரியாம பண்றேன்னா இஸ் நாட் லயபிள். இப்ப நான் குடிச்சிட்டு, ஆனா இந்த கேட்டகரி அது இல்ல, இந்த கேட்டகரி அது இல்ல, அந்த மாதிரி மென்டல் இல்ல. இது ஒரு சைக்காலஜி டிசார்டர்ங்கிறது ஒரு வெரி கோப தாம எல்லாம் எக்ஸ்ட்ரீமா இருந்து ஏதோ பண்றது, அந்த டிசார்டர். இப்போ இத நம்ம தமிழ்நாட்டுல உள்ள லாயர்ஸ் இத ரொம்ப காட்டி வாதாடுகிறது இல்லை. ஆனால் அமெரிக்கால இப்படிப்பட்ட காரணங்களை அதிகமா காட்டி அங்க உள்ள லாயர்ஸ் வாதாடுறாங்க. டங்கன் ஒரு ஆள் இருந்தாரு, அந்த ஆளு ஷூட் பண்ணி ஒரு 10 வயசு பெண்ணை ரேப் பண்ணி அடித்து கொன்று விட்டார். சோ இவரை புடிச்சு அவரை நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு கொலை குற்றமும் விதிக்கப்பட்டது, அவரை கொலை பண்ணிட்டாங்க. அதாவது சட்டப்படி அவருக்கு அந்த எலக்ட்ரோக்யூஷன் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அவரை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அவர் தலையில ஒரு டியூமர் இருந்துச்சு. அப்போ இவருடைய அக்ரஷன் காரணம் அவர் இல்ல, அவருக்கு தலையில ஒரு டியூமர் முளைச்சது, அது அவர் செஞ்ச தப்பு இல்ல. மெடிக்கல் ரீசன்ஸ் ஆல்சோ நம்ம எக்ஸம்ஷனுக்கு யூஸ் பண்றோமா? இல்ல கண்டிப்பா அமெரிக்கால நிறைய யூஸ் பண்றாங்க, நம்ம நாட்டு சட்டங்கள்ல இல்ல. இந்த அவர் இங்கிலாந்துல ஒரு இது பிரச்சனை வந்தது. இங்கிலாந்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4-5 பேர் கொலை பண்ணி கொண்டுட்டே இருந்திருக்கான். அவனை பிடிச்சு பார்த்த பிறகு டெஸ்ட் பண்ண பிறகு பிரெயின்ல சிங் குறைஞ்சு போச்சுது, சிங்கிறது இல்லாதனால தான் இவன் இப்படி ஆயிட்டான்னு சொல்லி அவனுக்கு தண்டனை விட்டுட்டாங்க. ஃபிட்ஸ்ல பண்ணலாம், ஃபிட்ஸ் கோவப்படுத்து பண்ணலாம், ஆனா அதுக்கு ஒரு போர்ட் ஆஃப் சைக்கியாட்ரிஸ்ட் அதை சர்டிஃபை பண்ணணும். இல்ல ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னன்னா, we must prove that at the time of committing some act
he was unable to understand the nature and the consequence of the act அப்படிங்கறது ப்ரூவ் பண்ணா போதும். அப்படின்னா he is not liable. ஆனா அப்போ ட்ரக் இன்டாக்சிகேஷன்ல இருந்தா அவன் வந்து நல்லா தண்ணி அடிச்சுட்டான். நிறைய பேர் கொலை பண்றதுக்கு போறதுக்கு முன்னால தண்ணி அடிப்பாங்க. எதுக்கு? அவங்களுக்கு கொலையை ஒருத்தர் தூக்கி நம்ம வெட்ட முடியாது. சோசியல் இன்ஹிபிஷன் எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனாலும் அதை தாண்டணும். அதனால அவன் சுய நினைவை இழக்கணும், சுய கட்டுப்பாடை இழக்கணும். அதுக்காக அவங்க நிறைய தண்ணி அடிப்பாங்க. தண்ணி அடிச்சுட்டு அண்டர் த இன்டாக்சிகேஷன் ஆஃப் ஆல்கஹால் they'll go and commit some mistake. அதுக்கு அவங்க வந்து he is not exempted because his voluntary intoxication. Voluntary intoxication is not exempted. Not exempted. I understood clearly. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், காதல். 16.32% காதல்னால கொலைகள் நடக்கிறது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அண்ட் வரதட்சணையும் பாத்தீங்கன்னா 0.57% தான் பதிவாயிருக்கிறது. வரதட்சணை கொடுமை குறைஞ்சிருச்சா? எஸ் சார், நீங்க சொல்லுங்க. முன்னாடி இந்த மாதிரிலாம் இல்ல. முன்னாடி வந்து இப்பெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்ப ரீசெண்டா ஒரு நிறைய இடத்துல ஆண்களே வரதட்சணை கொடுக்க வேண்டிய இப்ப கேட்டாங்க இப்ப ரீசெண்டா என்ன வந்து கல்யாணம் ஆண்களே வரதட்சணை கொடுக்கறாங்கன்னு சொல்றாங்க. ஆண்கள் மணமகன்ட்ட மாறிட்டு தெரியுமா? பெண்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஆண்கள் அதிகமாயிடுச்சு. இப்போ காதல் அப்படிங்கறத ஒரு டிபெண்டன்சியா அவங்க பாக்குறாங்களா? இப்போ இளைஞர்களுக்கு இப்போ பெண்கள் கிடைக்காதனால காதல் அதிகமா நாடி போறாங்களா? அதனாலதான் இப்போ காதல் தோல்வி அப்படிங்கிற போது அவங்களால இதை ஃபேஸ் பண்ண முடியாம. நிச்சயமா. அதாவது காதல் அப்படிங்கும் போது ஒரு கேர்ளை ப்ரப்போஸ் பண்றாங்க, நான் உன்னையே காதலிக்கிறேன். அது ஒரு சுகமான உணர்வு. ஒரு எதிராளி மேல ஒரு அழகான ஒரு உணர்வு தான் அது. காதல்ங்கிறது ஒரு அசிங்கமான உணர்வு இல்ல, ஒரு கோபத்தை தூண்டக்கூடிய உணர்வு இல்ல. அந்த காதல் வந்து ஒரு அழகான உணர்வு. அத வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. இது வந்து எதிராளியாகி அந்த பெண் மேல இப்ப ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐ ஹவ் அட்ராக்டட் வித்வுட் மை நாலேஜ் சம் பர்சன். நான் வந்து அட்ராக்ட் ஆயிட்டேன், என்ன பத்தி பைத்தியமா ஒரு ஆளு ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணோட வேலை ஜாஸ்தி ஆகுது. ஆனா குடும்பங்கள்ல இத புரிய மாட்டேங்கிறாங்க. அம்மா, நீ ரோட்ல போகும்போது உன்னைய பாக்கலாம், நீ காலேஜ்ல படிக்கும் போது உன்னைய நிறைய பேர் பாக்கலாம், நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது உன்னைய அறியாம நீ அட்ராக்ட் பண்ணலாம். ஒரு யங் கேர்ள் வந்து ஒரு மேக்னெட் மாதிரி தான். she will attract so many people. அப்போ நீ ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். உனக்கு காதல் உனக்கு பிடிக்கலையா, அதாவது நாகரீகமாக within social norms நீ வந்து அதை நிராகரிக்கணும். இல்ல இந்த இடத்துல எனக்கு வர கேள்வி, உண்மையிலே பெண்கள் இதுல காரணமாக இருக்கிறார்களா? இப்ப உங்க சொன்ன மாதிரி கேர்ள்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிடணும், அவுட்ரைட் ரிஜெக்ட் பண்ணிட்டா இந்த பிரச்சனைகள் நடக்காது அப்படிங்கிறீங்களா? உண்மையில என்ன மாதிரியான கேசஸ் எல்லாம் ஃபைல் ஆகுது காதல் சம்பந்தம்? இதுல வந்து ஒரு பெண்ணை வந்து 2 பேரும் காதல் பண்ணுவாங்க. அந்த பெண்ணு ஒரு பையனை வந்து அக்செப்ட் பண்ணி போய் ரிஜெக்ட் பண்ணணும். ரிஜெக்ட் பண்ண பையன் நமக்கு கிடைக்காத பெண்ணு அங்க கிடைச்சிருச்சு, அவனுக்கு கிடைச்சிருச்சு சொல்லி அவனை மர்டர் பண்றது. அல்லது காதல் திருமணமே பெற்றோர்களுக்கு பிடிக்காது, சகோதரர்களுக்கு பிடிக்காது, நம்ம பொண்ணு வந்து இப்படி போய் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி மர்டர் பண்றது. அல்லது ரொம்ப ஒரு குறைந்த தகுதியுடைய நம்ம பெரிய பணக்காரங்க, அவங்க குறைந்த தகுதி பண்ணிட்டாங்க, இல்ல வேற கம்யூனிட்டியில பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கோவத்துல பண்ணக்கூடியது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமா நடக்குது. அகைன் பிரஸ்டீஜ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். இப்போ மேம் சொன்னாங்க அவுட்ரைட்டா ஒரு கேர்ள் ரிஜெக்ட் பண்ணிட்டா இது மாதிரியான சம்பவங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறீங்க. இப்போ நிறைய நம்ம கேசஸ்ல அவுட்ரைட்ங்கிறது அதை எப்படி ரிஜெக்ட் பண்றோம். இப்ப வந்து ஒரு பெண் இருக்கா, நல்ல ஒரு ஸ்மார்ட் பெண், நல்லா அழகா இருக்கா, நல்லா இருக்கா, எல்லா திறமையும் இருக்கு. நேச்சுரலா இவன் நிறைய பேரை அட்ராக்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய பேர் அவங்க காதல ப்ரொபோஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப ஆண்கள் வந்து தகுதி பார்த்து எல்லாம் காதலிக்கிறது இல்ல. யாரு ரொம்ப நல்லா ஸ்டார் வேல்யூ இருக்கு அவ்வளவுதான் இவங்களுக்கு வேணும். ஸ்டார் வேல்யூ இல்லாத ஒரு சாதாரண பெண்ணை நான் காதலிச்சேன், அவ எஸ் சொன்னா பெண்களுக்கும் பொருந்தும் நினைக்கிறேன். இல்ல சார், சரி, இது பெண்களுக்கும் பொருந்தும். ஓகே, சோ இப்போ வந்து அப்ப பண்ணும்போது அந்த காதலை ரிஜெக்ட் பண்ணி ஏன் ஆசிட் ஏன் விரட்டி போய் குத்தி கொல்றாங்க? அப்படிப்பட்ட காரணங்களை பார்க்கும்போது ரிஜெக்ஷன் அப்படின்னாலே அது சுயத்தை ஒரு பலவீனப்படுத்துகிற, ஹர்ட் பண்ணிக்கிற, அது வந்து ஒரு பயங்கர ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொடுக்கக்கூடிய ரிஜெக்ஷன், இதெல்லாம் ஃப்ரஸ்ட்ரேஷன், இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். வழக்குல வரக்கூடிய கேசஸ் நீங்க எப்படி அணுகுறீங்க? ஒரு ரிஜெக்ஷன் மூலமாக ஒரு ஆண் ரிஜெக்ட் ஆகப்பட்டு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வந்து ஒரு கொலை பண்ணிடலாம் அப்படின்னா அவனை நீங்க எப்படி அணுகுறீங்க? இதுல வந்து கொலைன்னு வந்த பிறகு இதுக்கு இந்த கேட்டகரிக்கு இப்படி ட்ரீட்மெண்ட் அந்த ட்ரீட்மெண்ட் கிடையாது. கொலை தான். மர்டர் இஸ் எ மர்டர். அதனால மோட்டிவ் ஃபார் தி மர்டர் இஸ் இந்த ரிஜெக்ஷன், இந்த லவ் ஃபெயிலியர், அப்படிதான் ஒரு மாதிரி எங்க ஸ்டேட்மெண்ட்ல மற்ற எல்லாரும் மோட்டிவ் அட்மிட் பண்ணும்போது இதை காமிப்புமா தவிர அதுக்கு எவிடன்ஸ் நிறைய சாட்சிகள் மற்ற இதெல்லாம் காமிப்புமா தவிர மற்றபடி மர்டர் கேஸ் இஸ் எ மர்டர் கேஸ் இல்ல. இப்ப இன்னும் ஒரு கிளாரிபிகேஷன் தேவைப்படுது. இப்போ இந்த காதல் கேட்டகரியில தான் அந்த இலிசிட் ரிலேஷன்ஷிப்பும் இதுக்குள்ளதான் வருதா?
ஆஃப்டர் மேரேஜ் ஒருத்தன் வந்து லவ் பண்ணிட்டு இருப்பா. இந்த மாதிரியான இல்லீகல் அஃபேர்ஸ் கூட இந்த கள்ளக்காதல் அதுவும் நிறைய இருக்குது. பெர்சன்டேஜ் வைஸ் ஒவ்வொரு கேட்டகரிஸையும் நம்ம பார்த்தோம். அடுத்ததான் நம்ம புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுது? ஆண்டொன்றுக்கு பதிவான கொலை முயற்சி வழக்கு எண்ணிக்கை 2009 2325, 2010 2641, 2011 2962, 2012 2954, 2013 3007. 2013 தான் அதிகமான கொலை முயற்சி வழக்குகள் பதிவாயிருக்கு. இது இந்த இயர் வைஸ் நம்ம பார்க்கும்போது அதிகமாயிட்டதானே தெரியுது. அதுக்கு ஒன்னும் பர்டிகுலர் ரீசன் அட்ரிபியூட் பண்ண முடியாது. பாப்புலேஷன் growth சொல்றீங்க. மேபி நிச்சயமா பாப்புலேஷன் நிறைய growth அதிகமாகிறதுனால, ரொம்ப ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் அதிகமா வரதுனால, அந்த மாதிரி காரணங்கள்ல நிறைய வியாபாரங்கள் எல்லாம் வணிகங்கள் எல்லாம் அதிகம் பெருகிட்டு போறதுனால பல்வேறு என்னோட புரிதல் என்னன்னா, சைக்கலாஜிக்கலா நம்ம ஒவ்வொரு ஆண்டும் மெச்சூர் ஆயிட்டு தானே இருக்கோம். டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் அதிகமா வந்து இப்போ ஏனோ நீங்க சொல்லலாம். சைக்கலாஜிக்கலா மெச்சூர் ஆகிறோம் சொல்லவே முடியாது. ஏன்னா இப்ப இந்த கடந்த 100 ஆண்டுகளில் நம்மளுடைய கண்டுபிடிப்பு வந்து எங்கேயோ போயிடுச்சு. எத்தனையோ வருடம், அதாவது 30 லட்சம் வருடங்களுக்கு முன் குரங்கிலிருந்து மனிதன் வந்தாருன்னு சொல்றாங்க. அப்போ வந்து அந்த 30 லட்சம் வருடங்களில் நம்ம அடைந்த முன்னேற்றத்தை விட இந்த 100 ஆண்டுகளில் நம்ம அடைந்த முன்னேற்றம் மிகப்பெரிய முன்னேற்றம். அதே ஹியூமன் பீயிங் தான். 100 வருஷத்துல நம்ம மூக்கு நீளமாச்சு, இல்ல மூளையில 2 கொம்பு முளைச்சது, எதுவுமே கிடையாது. அதே மனிதன் தான். ஆனால் அவனுடைய அறிவு நாகரீகம்னா என்னது? சக மனுஷனோட ஒத்து போய் அமைதியா வாழ்கிறது தான் ஒரு நாகரீகம். அந்த நாகரீகத்துல நம்ம வளர்ச்சி அடைந்ததா சொல்லவே முடியாது. இப்போ நம்ம டெக்னாலஜி, இட் இஸ் a டெக்னாலஜி பூஸ்ட், அவ்வளவுதான். டெக்னாலஜிக்கல் எக்ஸ்ப்ளோஷன். செல்போன் வந்துருச்சு, டிவி வந்துருச்சு, வீடியோஸ் வந்துருச்சு, மீடியா இவ்வளவு இதாயிடுச்சு. இப்ப நீங்க அந்த கூட காட்டுனதுக்கு மீடியா கூட ஒரு காரணமா சொல்லலாம். மீடியா வந்து நல்லா பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால, அது ஜனநாயகத்தின் ஒரு தூண். அந்த மீடியா பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால கூட அந்த கொலை வழக்குகள் ஜாஸ்தியா பதிவாயிருக்குன்னு சொல்லலாம். சோ நம்ம சைக்கலாஜிக்கலா நம்ம வீக்கன் ஆயிருக்கோம். சகிப்புத்தன்மை இல்லை, அன்பு, பாசம், மகிழ்ந்து இருத்தல், போதும் என்கிற மனம், இதெல்லாம் போயிருச்சு. இதெல்லாம் போக வளர வளர நம்ம சைக்கலாஜிக்கலா வீக்கன் ஆயிட்டு, நம்ம டெக்னாலஜி வைஸ் நம்ம ரோபோட்டிக்கா மாறிட்டு இருக்கோம். மனித உணர்ச்சிகள் போயிட்டு இருக்குது, நமக்கு மெஷினைஸ்டா மாறிட்டு இருக்கோம். டெக்னாலஜி பெருக பெருக நம்ம பாடங்கள்ல சொல்லிக் கொடுக்கிறது, கம்ப்யூட்டர் சொல்லிக் கொடுத்து நம்மளுடைய எல்லா கல்வி சாலைகளும் கிட்டத்தட்ட மனிதனை ஒரு மெஷினா மாத்தி அனுப்புறாங்க. அது டாக்டர் மெஷினா இருக்கலாம், இல்ல ஒரு இன்ஜினியர் மெஷினா இருக்கலாம். சோ கிட்டத்தட்ட மனித தன்மையை அழிந்து வருகிறது. நிச்சயமா இந்த ஷோவோட நோக்கமே போன வருஷத்துல இருந்து இந்த வருஷத்துக்கு எவ்வளவு மாற்றம் இருக்கு, நம்பர்ஸ்ல எவ்வளவு மாற்றம் இருக்குங்கிறத சொல்றது அல்ல. இப்போ வளர்ந்து வரக்கூடிய இந்த ஸ்பீடி லைஃப்ல, இந்த டே டு டே ஆக்டிவிட்டிஸ், நம்ம ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த லைஃப்ல மக்கள் எந்த அளவுக்கு மனிதத்தை மறந்துட்டாங்க அப்படிங்கறத அவங்களுக்கு உணர வைக்கிறதுக்காக தான் நம்மளுடைய ஷோ வருது. அடுத்த புள்ளி விவரம். கொலைகளில் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் ஆண்கள் 19 30 வயது 26.16%, ஆண்கள் 31 50 வயது 32.40%, பெண்கள் 32.35%. மேடம் உங்ககிட்ட இருந்தா பெண்கள் as a weaker sex 32.35%. ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. இவங்க வந்து விக்டிம் ஆகிறது ஈஸி. மசில் பவர் கிடையாது உங்களுக்கு. ஒரு ஆணை விரட்டி நீ போய் தேடி கொல்றது கஷ்டம். ஆனா ஒரு பெண்ணை நீ விரட்டி பிடிச்சி ஈஸியா கொன்றுடலாம். சோ அப்போ அதுல வந்து அவங்க பிசிக்கல் பவர் அவங்களுக்கு கம்மி. அதுக்கப்புறம் சமுதாயத்துல வந்து அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற டெண்டன்சி இன்னும் வரல. இந்த பெண் ஏதோ தப்பு பண்ணி இருக்கிறா, இந்த பெண் தண்டிக்கப்பட வேண்டியவள் தான் அப்படிங்கிற அந்த டெண்டன்சி இன்னும் இருக்கு. ஒரு பெண் கொலை ஆனாலோ, இல்ல ஒரு பெண் வந்து சமுதாயத்துல ஒரு கஷ்டத்துக்கு ஆனாலோ அவங்கள வந்து சப்போர்ட் பண்றதுக்கு இன்னும் அந்த தயக்கம் ரொம்ப இருக்குது. ஏதோ சம்திங் ராங் வித் திஸ் லேடி, அதனாலதான் அப்படிங்கிறாங்க. விமன் சேஃப்டி எந்த அளவுக்கு இருக்கு நம்ம நாட்டுல? விமன் சேஃப்டி பரவாயில்லன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில பரவாயில்ல. இரண்டாயிரத்தி 13 நடந்த குற்றச்சம்பவங்களை ஒரு 360 வியூ நம்ம பார்த்தோம். இதை கண்ட்ரோல் பண்றதுக்காக மக்கள் சில சஜஷன்ஸ் கொடுத்திருக்காங்க.
பிடித்ததுலாம் இந்த மாதிரி பண்றவங்களும் சிவியரா பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். போலீஸ் ரோந்து அடிக்கடி ரோந்து போலாம். ஹாஃப் அன் அவர் மேல எங்கேயும் யாரையும் தனியா விடக்கூடாது. அது எங்க யார் எங்க தனியா இருக்காங்கன்னா அந்த இடத்துல போலீஸ் வந்து இருக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். சட்டத்திட்டங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்மளுடைய ஒரு தண்டனைக்குமே நிறைய டைம் உண்டு. அதுக்குள்ள வந்து ஒரு ஆளை பிடிச்சி அதுக்கு வந்து நம்ம வெளியே வரதுக்கான வழியெல்லாம் பண்றோம். தனியா போட்டுனா எல்லாருமே கஷ்டமா தான். கூட நமக்கு 2 பேர் 3 பேர் கூட இருந்தா பாதுகாப்பா இருக்கும். சட்டங்களை இன்னமும் கடுமையாக்கணும். தண்டனைகள் இன்னும் எப்படி சொல்றது, வார்னிங் இது உள்ள போடணும். இப்படி தருவாங்கன்னா என்ன பண்றது, போலீஸ் கவர்மெண்ட் வந்து இன்னும் உஷார்படுத்தணும், அலர்ட் பண்ணணும். குடித்தொடையால இது மாதிரி நிறைய கொலைகள் நடக்குது. பேசிட்டிக்கு வேண்டிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட அது கொலையா மாறிடுது. நிறைய இந்த சட்டத்துல ஓட்டுறதுனால வெளியே வந்துடுறாங்க. அதை விட மோசமா இருக்கும். அப்பதான் வந்து கொலை நடக்கிறது தடுக்கணும். பொலிட்டிஷியன் ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ இந்த மாதிரியான குற்றச்சம்பவங்கள் நிகழாம தடுப்பதற்கு பேனல் மெம்பர்ஸான நீங்க எங்களுக்கு சில கருத்துக்களை சொன்னா அது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புரிதலா இருக்கும் நினைக்கிறேன். இதுல சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு கடமை உண்டு. ஒரு கொலை அல்லது ஏதாவது ஒரு குற்றச்சம்பவம் இடத்துல நடந்தாங்கன்னா சாட்சிகள், அதை கண்ணால் பார்த்த சாட்சிகள் வந்து சாட்சியம் அளிப்பதற்கு முன்வர வேண்டும். இங்க யாருமே வரதில்லை. இப்போ அண்ணா சாலையில சாந்தி தியேட்டர் முன்னாடி, போஸ்ட் ஆபீஸ் முன்னாடி ஒரு பட்ட பகல்ல ஒரு மர்டர் நடக்கு அப்படின்னா அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ள அங்க அதுல ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு ஊர்ல ஒரு மார்க்கெட்ல ஒரு மர்டர் நடக்கு அப்படின்னா போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி அந்த மர்டர் நடந்து 2 நிமிஷத்துக்குள்ள எல்லாரும் கடையடிச்சு உள்ள போயிருவாங்க. ஒருத்தர் கூட சார் நான் இப்பதான் சார் வந்தேன், நான் லீவு போறேன் சார், சாட போயிருந்தேன் சார், அங்க போயிருந்தேன், எனக்கு இதை பத்தி நான் பார்க்கவே இல்லை சார் சொல்லிடுவாங்க. ஒரு மர்டர் அப்படின்னா முதல்ல நேரடி வாய்மொழி சாட்சியங்கள் நிறைய வேணும் இல்லையா, ஓரல் எவிடன்ஸ் நிறைய இருக்கணும். கண்ணால் கண்ட சாட்சிகள் நிறைய இருந்தாதான் எவிடன்சஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். சோ பொதுமக்கள் ஒரு இடத்துல குற்றம் நடந்திருக்கு அப்படின்னா தகவல் சொல்ல முன் வர வேண்டும். குற்றம் நடத்துற மாதிரி தெரியுது, ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, தகவல் சொல்லணும். சட்டத்திலேயே சில குற்றங்களை பத்தி சொல்லணும்னு அவங்களுக்கு கடமை இருக்குன்னு சொல்றது. ஆனா தண்டனை சொல்லல, கடமை இருக்கு சொல்லி சிஆர்பி சொல்லிருக்குது. ஆனா யாருமே பொதுமக்கள் முன்வரதில்லை. அதுக்கு காரணம் பல்வேறு காரணங்கள் இருக்கு. போலீஸ் ஹராஸ் பண்ணுவாங்க, கோர்ட் ஹராஸ் பண்ணுவாங்க, அக்யூஸ் எல்லாம் வந்து மிரட்டுவாங்க, உயிருக்கு பாதுகாப்பு இல்லை சொல்லி. சோ சாட்சிகளுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் கூட டிக்டேட் பண்ணிருக்கு. இப்போ நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. ஒரு நல்ல பப்ளிக்குடைய ஒரு சொசைட்டியுடைய ஃப்ரெண்ட் தான் போலீஸ் அப்படிங்கிற மாதிரி எங்களுடைய ஆட்டிடியூட் நிறைய சேஞ்ச் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க முதல்ல என்ன சொல்லாராங்கிறத பொறுமையா கேளுங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கரெக்டா வாங்க, உடனே எஃப்ஐஆர் போடுங்க, அப்புறம் மத்ததை பண்ணிக்கிறோம். ஒரு எஃப்ஐஆர் போடுறது கூட 4 பேருடைய சிபாரிசு தேவைப்படக்கூடாது. பொதுமக்களுக்கு போலீஸ் மேல மிகப்பெரிய நம்பிக்கை வரணும். போலீஸ போனா பாதுகாப்பு இருக்குன்னு ஒரு நம்பிக்கை வரணும். லண்டன் போலீஸ் வந்து ஏன் பெரிய பாபியை வந்து சிறந்த போலீஸ் சொல்றாங்கன்னா எந்த வேகத்துல அவங்க ஆக்ட் பண்றாங்க, எவ்வளவு சுமூகமா பப்ளிக்ல ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க, கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்றாங்க, கேஸ் ரிசீவ் பண்றாங்க அப்படிங்கிற வச்சா சொல்றாங்களே தவிர கேஸ கண்டுபிடிக்க சொல்றல. அவங்க ஒரு வருஷத்துக்கு 100 கேஸ் ரிப்போர்ட் ஆச்சுன்னா 12 கேஸ் கண்டுபிடிச்சாலே லண்டன் போலீஸ் பெரிய விஷயம். நாங்க 100 கேஸ் ரிப்போர்ட் ஆச்சுன்னா 80 to 90% கேஸ் கண்டுபிடிக்கிறோம். இருந்தாலும் அது முக்கியம் அல்ல. இன்னும் பொதுமக்களுக்கு நம்ம மேல ரொம்ப வருத்தம் இருக்குது. காரணம் ட்ரீட்மெண்ட் சரியில்லை, பிஹேவியர் சரியில்லை அப்படின்னு சொல்லி இதெல்லாம் மாத்திரக்காக வேண்டி காவல்துறை நிர்வாகமும் அரசாங்கமும் பல்வேறு பயிற்சிகளை எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு. இந்த வரக்கூடிய போலீஸ் கண்டிப்பாக மிக சிறந்த போலீஸா இருக்கும், மிக டெடிகேட்டட் போலீஸா இருக்கும். நைட்டும் பகலும் ரோந்து போவாங்க. எந்தெந்த இடத்துலாம் வந்து ஒரு குற்ற சம்பவம் நடக்கும்னு எங்களுக்கு தெரியுதோ அதுக்கு இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்றதுக்கு நிறைய செட்டப் பண்ணி தான் வச்சுட்டு இருக்கோம். நாங்க முழு முயற்சியில் நாங்க முடிவிட்டு இருக்கோம். தேங்க்யூ சோ மச். காவல்துறை உங்கள் நண்பன் அப்படிங்கறதுல போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த விஷயத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. ஆஸ் ஒரு அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஒரு டீச்சரா நீங்க என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா சார், கொலை பண்ணி அவன் தூக்கு தண்டனை அடைஞ்ச பிறகு அந்த குடும்பம் வந்து சீரழிஞ்சு போயிடுது. எதுவுமே நல்ல எந்த குடும்பம் சீர்பட்டாம எனக்கு தெரியல எனக்கு. ஆக அந்த மாதிரி ஒரு சில உண்மைகளை பூரா பொதுமக்களுக்கு எடுத்து சொல்றது பள்ளிக்கூடத்துல கல்வி திட்டத்துல ஒரு பகுதியை கொண்டு வரணும். அது சின்ன குழந்தைல இருந்து அந்த வரும்பொழுது அவங்களுக்கு அக்ரவேட்டிவ் பண்ற விவரங்கள் குறையும். ஸ்கூல்லயும் டீச் பண்ணணும். ஸ்கூல்லயும் முன்னால வந்து நன்னெறி கல்வி ஒண்ணு இருந்தது, இப்ப அதை நடத்துறதே கிடையாது. அதுக்கு போல வித்தியாசமான வேற நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால ஒரு மனிதன் கொலை செய்து அவன் தண்டனை அனுபவிச்ச பிறகு அதுக்கு பிறகு உள்ள சந்ததிகள் எவ்வளவு கஷ்டப்படுங்கிறத இந்த கொலை செய்ய போற தூண்டல் உள்ளவங்க கூட அதை பார்த்தோம்னா அந்த கொலை குற்றங்களை குறைக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓவர் டு மேம். as a psychiatrist நீங்க சொல்றது, நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு சொசைட்டியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எல்லாருமே. அதாவது டீச்சர்ஸ் முதல் கொண்டு அந்த பேரண்ட்ஸ் முதல் கொண்டு இப்ப வர அந்த இளைய தலைமுறையினரை இன்டென்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாக்குறாங்க. 3 வயசு ஒரு பிள்ளைக்கு ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான்,
அந்த பிள்ளைக்கு கிடைக்கிற ஸ்ட்ரெஸ் ஒரு பெரிய ஒரு அதாவது அன்இமேஜினபிள் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு போட்டு ஒரு சாக்ஸ போட்டு ஷூவை போட்டு அந்த துள்ளி திரிஞ்சு விளையாடுற அந்த குழந்தைய ஒரு இடத்துல உட்கார வச்சு அதுக்கு என்னென்னலாமோ புரியாததை சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் நீ எக்ஸாம்ல நல்லா படிக்கணும், நல்லா படிச்சாதான் உண்டு. அம்மா வீட்டுக்கு அந்த காலையில இருந்து சாயங்காலம் வர ஸ்கூல்ல இருந்துட்டு வீட்டுக்கு போனா அந்த அம்மா பண்ற டென்ஷன், நீ படி, மிஸ் என்ன எழுதி கொடுத்தாங்க அதை செய்ய இப்படின்னு சொல்லிட்டு கல்வி கூடங்கள் இப்ப சிறைச்சாலைகளா மாறிட்டு வருது. அப்ப எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீயா இருப்பாங்க? நம்ம என்னதான் சொல்லி கொடுத்தாலும் மனசு வந்து ஃப்ரீயா இல்லாம ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சொசைட்டி, ஒரு அக்ரஷன் ஓரியன்டட் சொசைட்டி, ஒரு கோபம் மிக்க மனிதர்களாகத்தான் நம்ம மாத்திக்கிட்டு இருக்கோம். இல்ல நீ ரிலாக்ஸ்டா இரு, நீ என்ஜாய் பண்ணு, நீ பெருசா ஓடி ஓடி போய் சம்பாதிச்சு என்ன செய்ய, இப்படி சொல்றதுக்கு ஆட்களே இல்ல. ஏதாவது செய்ய, நல்ல பொண்ணை கேட்டு நல்ல வேலையை பாரு, இன்னும் செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அறியாம இந்த சமுதாயத்தை நம்ம வந்து வேகப்படுத்துறோம், டென்ஷனுக்குள்ளாகிறோம். அதனால அவங்க சுய கட்டுப்பாடை இழந்து இப்படி தவறுகள் செய்யறதுல அதிகரிச்சுட்டு வருது. நிச்சயமா இந்த சமுதாயத்தை வளர்ந்து வரக்கூடிய தலைமுறைக்கு நீங்க ஸ்ட்ரெஸ் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படிங்கறதோட இங்க நம்ம முடிக்கணும்னு நினைக்கிறேன். பேனல் மெம்பர்ஸ் கலந்துகிட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த